வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் 60 வயதிற்கும் மேற்பட்டவர்கள், அதாவது நம்மளுடைய தாத்தா பாட்டி மூத்த குடிமக்கள் எல்லாருமே அந்த 60 வயதிலுமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அப்போ அவங்க என்னென்ன மாதிரியான காய்கறிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா பொதுவாக 60 வயதுக்கு அப்புறம் நம்ம கடந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து மூட்டு வலி, முடக்குவாதம், கழுத்து வலி, அதுக்கப்புறம் தோள்பட்டைகளில் வலி ஏற்படுவது, குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சோர்வு அதிகமாகவே இருக்கும், கொஞ்சம் வந்து எனர்ஜியே இருக்கவே இருக்காது. இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மூளை சார்ந்த பிரச்சனைகளான பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற நோய்கள்லாம் ஏற்படும், மறதி எல்லாம் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி வயசானதுக்கு அப்புறமும் நம்ம வந்து எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு, கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாமல் இதயத்தை எல்லாம் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளணும் அப்படின்னா நலமோடு வாழ்வதற்கு அந்த 60 வயதிலும் சாப்பிட வேண்டிய காய்கறிகள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து பீட்ரூட்டை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். ஸோ இந்த பீட்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2 தடவை நீங்கள் சமைத்தும் சாப்பிடலாம். இல்லைனா பீட்ரூட்டை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை நீங்கள் பச்சையாகவும் எடுத்துக்கலாம். இல்லைனா பீட்ரூட் ஜூஸை வந்து வாரத்தில் ஒரு தடவை ஊட்டச்சத்து குறைபாடு ஏதாவது ஏற்படுது, எனர்ஜி இல்லாமல் நீங்கள் அவதிப்படுறீங்க அப்படின்னா, ரொம்பவும் சோர்வாக இருக்கீங்க அப்படின்னா பீட்ரூட்டை வந்து எடுத்துக்கலாம். இப்போ பீட்ரூட் வந்து இளஞ்சிவப்பு நிறமாக இருக்கிறதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபோலேட் தான். அப்போ பார்த்தீங்கன்னா சிறந்த மூலமாக ஃபோலேட் இருக்கிறதால இது மூளை வளர்ச்சி மற்றும் செல் ஆரோக்கியமாக உங்களுக்கு இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பீட்ரூட் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் உங்களுடைய உடல் உறுப்புகளுக்கு வந்து சுறுசுறுப்பாக பாயும். அதே போல் மூளைக்கும் ரத்த ஓட்டம் பாயும் போது செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு இந்த பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோய்கள் உங்களுக்கு எதுவும் ஏற்படாது. ரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அனிமியா பிரச்சனையை கியூர் பண்ணுறதுக்கெல்லாம் பீட்ரூட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களை எப்போதுமே 60 வயதுக்கு மேற்பட்டதுக்கு அப்புறம் கூட சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்கெல்லாம் பீட்ரூட் காய்கறியை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கீரை வகைகளில் பசலை கீரை மட்டும் நீங்கள் இருந்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்றது கிடையாது, அனைத்து வகையான கீரைகளும் எடுத்துக்கலாம். ஆனால் பசலை கீரை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை வந்து விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்குது. இது உங்களுடைய இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணும், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களுமே குணப்படுத்திடும். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளையும் வராமல் தடுக்கும். ஏன்னா பசலைக்கீரையில் வந்து விட்டமின் சி, விட்டமின் இ, நார் சத்து, நொதிகள், அமினோ அமிலங்கள் எல்லாமே இருக்குது. இப்போ மென்மையான இளம் பசலைக்கீரைகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சமைத்து எடுத்துக்கொள்ளுங்க. பசலைக்கீரையை நீங்கள் சமைக்கும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா, அதிக சூட்லலாம் வந்து அதை நீங்கள் சமைக்கக்கூடாது, அதிக எண்ணெய் சேர்த்து சமைக்கக்கூடாது. லேசாக வதக்கி சாப்பிட்டாலே நீங்கள் 60 வயதுக்கு அப்புறமும் கூட முழுமையான ஊட்டச்சத்துக்களை பெறுவதற்கு இந்த பசலைக்கீரை ஹெல்ப் பண்ணும். மற்ற வகையான கீரைகளையுமே வாரத்தில் ஒரு தடவை சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொள்ளுங்க. காய்கறிகளை போலவே கீரைகளும் 60 வயதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா ஆரோக்கியமாக இருக்கலாம். கேரட் காய்கறியை 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளும் போது நலம் பெறலாம். நீங்கள் கேரட்டை வந்து பச்சையாக உட்கொள்ளும் போதும் சத்தானது தான். ஆனால் வந்து 60 வயதுக்கு அப்புறம் மேற்பட்டவர்களுக்கு வந்து செரிமானம் வந்து எளிமையாக நடக்கணும் அப்படின்னா, ஊட்டச்சத்துக்களும் எளிமையாக உறிஞ்சப்பட்டு மருத்துவமை கிடைக்கணும் அப்படின்னா சமைத்து சாப்பிடணும். சமைத்து சாப்பிடும் போது டைஜஷன் ப்ராசஸ், அந்த செரிமான மண்டலத்தினுடைய வேலை வந்து சரியாக இருக்கும். 60 வயதிலுமே எளிமையாக கேரட் வந்து செரிமானமாகப்பட்டு கழிவுகள் வந்து உங்களுக்கு வெளியேற்றப்படும். ஊட்டச்சத்துக்கள் மட்டும் உறிஞ்சப்பட்டு நன்மைகள் கிடைக்கும். உங்களுடைய உடம்பு வந்து பேலன்ஸ்டாக வைக்கும். பிபி ப்ராப்ளத்தெல்லாம் கேரட் வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். குறிப்பாக வயசானதுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய அந்த பார்வை குறைபாடு பிரச்சனையை இந்த கேரட்டில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ சத்து உங்களுக்கு வந்து சரி பண்ணிடும். ஏன்னா கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வந்து விட்டமின் ஏ சத்து குறைபாடால் தான் ஏற்படும். ஸோ விட்டமின் ஏ சத்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சரி பண்ணிக்கலாங்க இல்லையா? அதனால் நீங்கள் கேரட்டை வந்து கன்ஃபார்ம் வாரத்தில் தவறாமல் எடுத்துக்கோங்க. அதுவும் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளும் போது அந்த வயசானதுக்கு அப்புறம் ஊட்டச்சத்து குறைபாடால் ஏற்படக்கூடிய கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை கியூர் பண்ணிட்டு கண் விழி படலத்தினுடைய அந்த ஆற்றலை மேம்படுத்தி கொண்டு அந்த 60 வயதிலுமே ஓரளவு கூர்மையான பார்வையை வந்து பெற முடியும். வெள்ளரிக்காய் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு வந்து குறிப்பாக கோடை காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடுமையான நீரிழப்பு ஏற்படும், எனர்ஜியாக உங்களுக்கு இருக்காது, ஸ்கின் டிசீஸ் ஏற்படும், உடல் சூடு அதிகப்படுத்தப்படுவதால் அவங்களுக்கு வந்து செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படலாம். அப்போ அவங்களாம் வந்து வெள்ளரிக்காய் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். வெள்ளரி பார்த்தீங்கன்னா 90% நீர் சத்தும் கொண்டு இருக்கு, குறிப்பாக நார் சத்தும் வெள்ளரிக்காய் வந்து கொண்டு இருக்கு. அப்போ நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளும் போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனை எதுவுமே ஏற்படாது. சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல், கடுமையான வயிற்று வெளி, வாயு பிரச்சனை எதுவுமே இருக்காது. உங்களுடைய உடலில் வந்து பார்த்தீங்கன்னா நீரேற்றம் வந்து ஏற்படுத்தப்படும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து கடுமையான
நீர் வறட்சி எதுவுமே உங்களுடைய உடலில் ஏற்படாது. சுறுசுறுப்பாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக அந்த 60 வயதிலுமே நீங்கள் புத்துணர்ச்சியாக செயல்படணும் அப்படின்னா வெள்ளரிக்காய் போன்ற நீர் சத்து நிறைந்திருக்கக்கூடிய காய்கறிகளையும் உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். வெள்ளரிக்காய் 60 வயதிலுமே உடல் பருமன் உங்களுக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னா பசியை கண்ட்ரோல் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்குமே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ 60 வயதுக்கு அப்புறம் ரொம்பவே வந்து உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வெள்ளரிக்காய் சாப்பிட்டு பசியை கண்ட்ரோல் பண்ணி உடல் எடையை குறைச்சிக்கலாம். முள்ளங்கி அதை வந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இப்போ பார்த்தீங்கன்னா கோடை காலங்களில் கடுமையான நீர் வறட்சி ஏற்படும். இப்போ வெள்ளரிக்காய்க்கு சொன்ன மாதிரி தான், ஏன்னா முள்ளங்கியுமே நீர் சத்து நிறைந்திருக்கக்கூடிய காய்கறி தான். நீங்கள் முள்ளங்கியை வந்து சமைத்து சாப்பிடும்போது இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும். இதை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய நீர் சத்து சார்ந்த பிரச்சனைகள் சரி பண்ணப்படும். செரிமானம் உங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு முள்ளங்கி வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். ஸோ பிளட்டில் சுகருடைய அளவு வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும், நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னா முள்ளங்கி காய்கறியை 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் சமைத்து எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது, இப்போ இருந்தே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் இப்போ இருந்தே முள்ளங்கி காய்கறியை வாரத்தில் ஒரு தடவை உங்களுடைய உணவுகளை சமைத்து எடுத்துக்கொள்ளுங்க, நல்லது உங்களுக்கு வந்து கிடைக்கும். தக்காளி வந்து அன்றாடம் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளணும். ஏன்னா தக்காளியில் இருக்கக்கூடிய லைகோபின் அப்படின்ற அந்த வேதிப்பொருள் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய இதய தசைகளை வந்து வலுப்படுத்தும். அதனால உங்களுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் வராது. தக்காளி வந்து பச்சையாகவும் எடுத்துக்கலாம். ஆனால் பச்சையாக நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா பித்தம் வந்து அதிகரிக்கும். அப்படி ஏதாவது சமைத்து எடுத்துக்கோங்க. எப்பவுமே அன்றாடம் உங்களுடைய உணவுகளில் தக்காளி சேர்த்துக்கிட்டீங்கன்னா எலும்பு சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணிடும், புற்றுநோய் சார்ந்த பிரச்சனைகளை தக்காளி சரி பண்ணிடும், ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கண்ட்ரோல் பண்ணி சிறுநீரக கற்கள் எதுவுமே உங்களுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் உருவாகாமல் அந்த கழிவு நீக்க மண்டல வேலையை மிக சிறப்பாக பாதுகாத்து சிறுநீரகத்தை உங்களுக்கு ஆரோக்கியமாக பராமரிக்கும். உடல் பருமனை வந்து எதுவும் ஆகாமல் கண்ட்ரோலாக கட்டுக்கோப்பாக உங்களுடைய உடல் எடையை தக்காளி எடுத்துக்கொள்ளும் போது நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவுகள் எதுவும் வராமல் பாதுகாத்துக்கும். அதனால் உங்களுடைய இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் வந்து ரத்த நாளங்கள் வழியாக சீரான அளவில் கிடைக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் தொடர்பான பிரச்சனைகளுமே தக்காளி உங்களுக்கு ஏற்படுத்தாது. ஸோ தினமும் அன்றாடம் சமையலில் தக்காளி எடுத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் நலம் பெறலாம். தக்காளி போல தான் வெங்காயத்தையுமே வந்து தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை எடுத்துட்டு இருக்கணும். அதுவும் 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள்லாம் வெங்காயத்தை எடுத்துக்கொள்ளும் போதும் வெங்காயத்தில் வந்து புற்றுநோய் எதிர்த்து போராடக்கூடிய சல்ஃபர் சேர்மங்கள் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நுரையீரல் மற்றும் புரோஸ்டேட் புற்றுநோயில் வந்து உங்களை பாதுகாக்கும். அது மட்டும் கிடையாது, அந்த நுரையீரல் சார்ந்த பிரச்சனை உங்களை, அதாவது நுரையீரல் புற்றுநோயிலிருந்தே பாதுகாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சளி, இருமல், ஆஸ்துமா பிரச்சனை, காசநோய், எம்போசிமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூச்சு விடுதலை சிரமம் ஏற்படுவது. ஏன்னா 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள்லாம் எளிமையாக அந்த ஆஸ்துமா சார்ந்த பிரச்சனை, நுரையீரல் சார்ந்த பிரச்சனை, அதாவது காசநோய் எல்லாம் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் கியூர் பண்ணணும் அப்படின்னா அவங்க வெங்காயத்தை எடுத்துக்கலாம். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலிடமிருந்து விடுதலை பெற வைத்து புற்றுநோயிலிருந்து விடுதலை பெற வைக்கிறதுக்கெல்லாம் வெங்காயம் அது ஹெல்ப் பண்ணுன்றதால 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்கள்லாம் புற்றுநோய் பிரச்சனையிலிருந்து விடுபடணும் அப்படின்னா இப்போ இருந்தே வெங்காயத்தை வந்து உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு. ரெட் கேப்சிகம், அதாவது சிவப்பு குடைமிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா 60 வயதுக்கு அப்புறம் மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளும் போது அவங்க உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ பச்சை மிளகாயில் கலோரிகள் வந்து குறைவாக இருக்கும், அதாவது சுமார் 32 கிராம் மட்டும்தான் இருக்கும். இப்போ விட்டமின் சி வந்து அதிகமாகவும் அது சமைக்கும் போது உங்களுக்கு வந்து குறைஞ்சிரும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரெட் கேப்சிகம், சிவப்பு குடைமிளகாய் வந்து எடுத்துக்கொள்ளுங்க. சிவப்பு குடைமிளகாயில் அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள், குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்கள், அதாவது உங்களுடைய தசைகளை, எலும்புகளை வலுப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதால சிவப்பு குடைமிளகாயை அளவாக உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துட்டு இருக்கும்போது உங்களுடைய உடல் வந்து உறுதி பெற ஆரம்பிக்கும். 60 வயசுலையுமே பேலன்ஸ் தடுமாறாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். எலும்பு ஆரோக்கியமெல்லாம் உங்களுக்கு வந்து மேம்படுத்தப்படும். அதே போல் நீங்கள் உடல் வந்து கரெக்டான லெவலில் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். ஸோ இந்த காய்கறிகளோட எப்போதுமே வந்து நீங்கள் ஆலிவ் எண்ணெய் சேர்த்து சாப்பிட பழகுங்க. ஆலிவ் எண்ணெய் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கின ஒரு 6 மாதத்துக்குள்ளே நம்ம பயன்படுத்திட்டோம் அப்படின்னா அதனுடைய முழுமையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெற்று மருத்துவன்மைகள் நமக்கு கிடைக்கும். அதில் வந்து விட்டமின் இ, ஆக்சிஜனேற்றத்தை வந்து இப்போ தக்க வைத்துக் கொள்வதற்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஆலிவ் எண்ணெயை உங்களுடைய உணவுகளை சேர்த்து சமைக்கும் போது அந்த 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கும் நபர்களுக்கெல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது. உடலும் மனதும் ஆரோக்கியமாக இருக்கும். சுறுசுறுப்பாக வந்து அவங்க செயல்பட ஆரம்பிக்கலாம். 60 வயதிலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த காய்கறிகளும் எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.